வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு ஈட்டமிலி பாய்ஸ். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 பிரபலமான இடங்கள் வந்து ஃப்ளோரன்ஸில் உள்ள 10 பிரபலமான இடங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். ஓகே, இன்றைக்கி பிளான் என்னென்னா வந்து ஃப்ளோரன்ஸில் இருக்கிற முக்கியமான இடங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். 10 இடங்கள் வந்து பிரதர் சொல்லி இருக்கிறாரு. பட் எத்தனை அளவுக்கு 10 காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லாட்டி கூடவும் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இப்போ எங்கே போகிறோம்? இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்னும் காலையில் சாப்பிடல, ஸோ சாப்பிட்றதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். டைம் என்ன? ட்ராமில் போகிறேன்ற ஒரு ஐடியா. ஸோ ட்ராமில் போக ட்ரை பண்ணுவோம். Cappuccino. Poi fai con Angelo, per favore, Salvatore. Prego. Allora non parlo. Quelle lilla o quelle blu? Le lilla. Uno? €6. Chi è? Oh. Chiama la bocca le tue, Pietro. Va benissimo, grazie. Buongiorno, una brioche e un cappuccino. E margarine, la per 50 centesimi. பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட காலை சாப்பாடு. இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெறும் €4.80 தான் கொடுத்துருக்குறோம். €1. பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராம் எடுக்கிற ஐடியாவில் தான் வந்தோம். ட்ராம் ஃபுல்லாக ஆட்களாக இருந்துச்சு. உடனே நாங்கள் வந்து இந்த பைக் மாதிரி உண்டு, சரியா? இதை பார்த்து நாங்கள் இப்போ இதில் போகலான்னு ஒரு ஐடியா. இதில் போனால் முதலாவது ஒரு ஆப் ஒன்று இருக்காம், அது டவுன்லோட் பண்ணணும். ட்ராமில் வர ஐடியா பண்ணோம். அப்புறம் வந்து அந்த பைக்கில் போகணுன்னு ட்ரை பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நடந்து தான் போகிறோம், போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு 5 மினிட்ஸில் மாதிரி, ஒரு 5 நிமிஷம் மாதிரி போயிடுவோம். இதுதான் ஃப்ளோரன்ஸில் உள்ள குட்டி குட்டி ரோட்டுகள். வந்து குதிரைகள் போகிறதுக்காண்டி பாவிச்ச ரோட்டு வட்டம் இது. குதிரை வண்டி போகிறது. ஸோ அதனால குட்டி குட்டியாக தான் ஃப்ளோரன்ஸ் இருக்குது எல்லா ரோட்டுக்கு. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தந்தால், நீங்கள் காரில் வந்தால் காரில் வராது, சுற்றிக்கு நடந்தே வந்துடுங்க. இல்லாட்டி இந்த மொபைல்லாம் வச்சுருப்பாங்க, ஈஸி டு ரைடுலாம் போட்டிருப்பாங்க, நம்பிடாதீங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணவே 10 நிமிஷம். அதை ரெஜிஸ்டர் பண்ண டைமுக்கு நீங்கள் நடந்தே வந்துடுவீங்க போக வேண்டிய இடத்துக்கு. அதுதான் இப்போ எங்களுக்கு நடந்துச்சு. ஒரு ஆள் வந்தால் ஓகே, டைம் ஓகே. இப்போ ஒரு 4-5 பேர் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணது மிச்ச நேரம் வந்து போகும். அதே மங்களை மாதிரி கற்றுக்கிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் போகும் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10 முக்கியமான இடத்துல முதலாவது இடத்துல இருக்கிறோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பசிலிக்கா சாந்த மரியா நொவேலா என்று சொல்லப்படுற சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற சதுக்கத்தில் இருக்கிறோம். இந்த சதுக்கத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியாட்சா சாந்த மரியா நொவேலான்னு சொல்கிறாங்க. இதே பேரை தான் இங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு வச்சுருக்காங்க. அதோட பேர் என்னென்னா ஃபிரென்சி சாந்த மரியா நொவேலா. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டிலேயே புனித தலமாக இருந்ததாக நம்பப்படுது. இந்த சாந்த மரியா நொவேலான்ற பேர் எப்படி எதற்கு வந்தன்றதை ப்ரோ சொல்லுவார், கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. ப்ரோ மாட்டி விட்டார். இதை பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் பொலோனியாவில் இருந்து வந்த டொமினிக்கன் குழு
சாந்தமரியான்ற பேரை வச்சுருக்காங்க. இது அப்போ ஒரு விவசாய நிலம் இருந்திருக்கு. அது சுற்றி இருந்த மதிலில் இருந்த பேர் தான் இந்த இடத்துக்கு பேராக வச்சுருக்காங்க. அண்ட் ஃப்ளோரன்ஸுக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் இந்த சாந்த மரியா நோவேலா சர்ச்சுக்கு வந்து தான் வந்து மிச்ச இடங்களுக்கு போவாங்க. ஸோ நம்ம டோமோக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள். நம்ம சாந்த மரியா நோவா சர்ச்சில் இருந்து டோமோக்கு நடந்து போய் கொண்டிருக்கோம். டோமோக்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு அந்த இடத்தை வியூ பார்க்கலாம். வெயிட் பண்ண. ஓகே, நான் கேமரா மாற்றி காட்டுறேன் வியூவை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட 2வது முக்கியமான இடமான துவமோவில் தான் இருக்கிறோம். இந்த துவமா என்னது அப்படின்னா ஒவ்வொரு நகரிலையும் இருக்கிற பிரதான சர்ச்சை தான் துவமோன்ட்டு சொல்லுவாங்க. இந்த துவமோ இட்டாலியில் ஒவ்வொரு நகர்லையும் வந்து இருக்குது. இந்த துவமோ பார்த்திங்கன்னா 3வது பெரிய துவமோவாக கருதப்படுது. ஐரோப்பாவில் இருக்கிற 3வது பெரிய துவமோவாக கருதப்படுது. மற்றது ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற 2 பெரிய துவமோவும் இங்கே இத்தாலி நாட்டில் தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு பகுதி கட்டுமானம் மட்டுமே 1296 தொடங்கி 1436 தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 வருஷத்துக்கு கிட்ட ஒரு பகுதி கட்டுமானத்துக்கே எடுத்திருக்கிறாங்க கட்டி முடிக்கிறதுக்கு. இந்த துவமோக்குள்ளே பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட சுவரோவியங்கள் வந்து இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது. அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ள ஒரு 30,000 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதிரி பெரிய இடமாக இருக்குது இந்த துவமோக்கு உள்ளே இருக்கிற இடங்கள். இப்போ கோவிட் பிரச்சனையாடி 30,000 பேர் நார்மலாகவே வந்து போகலாது. அதால் நம்ம உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்க முடியாமல் இருக்குது. அண்டு இந்த துவமோக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே மேக்ஸிமம் உங்களோட உருவத்தை வந்து வடிவான இதில் வரைஞ்சி தருவாங்க. இங்கே எல்லாமே வந்து அந்த வரைகிறவங்க தான் வந்து இருக்கிறாங்க வந்து இந்த பக்கத்தில் துவமோக்கு பக்கத்துலேயே. துவமோவை பார்த்தாச்சு. இப்போ துவமோவை பார்த்துட்டு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ எடுத்து பார்க்க போகிறோம்? போன்தே வேக்கியோக்கு போய் கொண்டு இதுதான் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. போன்தே வேக்கியோன்ற பேர் என்னத்துக்கு வந்தேன் ஒரு பழைய பாலம் தமிழில் சொல்லணும்னா அதுவும் இந்த 10 பிரபலமான ஒரு இடத்துல அதுவும் அடங்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட. அதாவது இந்த போன்தே வேக்கியோவால் வந்து மேடிஷி ஃபேமிலியான்ட்டு ஒரு ஆட்சியாளர் குடும்பம் வந்து அவங்கள்ட்ட வீட்டுக்கு போய் வர்றது அரண்மனைக்கு போய் வர்றதுக்கு பாவிச்ச ஒரு பாலம் தான் இது. ஸோ அந்த பாலத்தை வைத்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட 3வது இடத்துக்கு வந்துவிட்டோம். இதுதான் அந்த போன்தே வேக்கியோன்னு சொல்கிற அந்த பாலம். பார்த்திங்கன்னா எல்லாம் நகைக்கடைகளாக தான் இந்த பாலத்தில் இருக்குது.
இங்கே கூட எல்லாமே நகை கடைகளாக தான் இருக்குது இந்த பாலத்தில். ஆனால் முன்னாடி வந்து இங்கே இறைச்சி கடைகள் இருந்ததாக தான் சொல்கிறாங்க. என்னென்னா அந்த இறைச்சி கழிவுகளை வந்து இங்கே இந்த பாலத்துக்குள்ளே உள்ள இந்த ஆற்றுல போட்டாங்களாம். அந்த காரணத்தினால தான் இப்போ இறைச்சி கடைகள் இல்லாமல் எல்லாம் நகை கடைகளாக வச்சுருக்காங்க. இந்த பாலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆறுன்னு சொல்கிற ஒரு ஆறு தான் இருக்குது. இதுதான் ஃப்ளோரன்ஸ் சிட்டியை ரெண்டாக பிரிக்குது. இங்கே வேறு என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ரோலெக்ஸ் வாட்ச் தாங்க. இங்கே உள்ள இந்த நகைக்கடையில் வந்து ரோலெக்ஸ் வாட்ச் இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ அது வாங்குறேன்னு சொன்னால் என்ன வேணும்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கொள்ளணும். பட் இருக்குது, அது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கொள்கிறோம். யார் சரி வாங்கணும்னு சொன்னால் இங்கேயும் வந்து வாங்கலாம். ப்ரோ, இந்த ரோலெக்ஸ் வாட்ச் பற்றி பேசுகிறீங்க. என்னால் வாட்சை பார்க்கத்தான் முடியும், வந்து வாங்குகிற பிளானே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வாங்குகிற பிளான் இருக்குதா? என்னத்துக்கு ப்ரோ? அதான் அந்த டைமு தான் ஃபோன்லேயே பார்க்கலாம். அதை வாங்கி என்ன தான் செய்கிறது ப்ரோ? அதை வாங்கினா மணி தான் வேஸ்ட்டு, யோசிச்சுக்கோங்க. ஒரு மணி பார்க்குறதுக்காக மணியை வேஸ்ட் பண்ணலாது எங்களுக்கு. நாங்கள் மேதிஷு குடும்பம்ன்ற ஒரு குடும்பத்தை சொல்லியிருந்தோம். இந்த மேதிஷு குடும்பம் யாருன்னு பார்த்தா ஃப்ளோரன்ஸோட ஒரு ஆட்சியாளர் குடும்பம் தான். இவங்க தான் ஃப்ளோரன்ஸோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க. காய்ஸ், போகிற வழியில் ஒன்றை கண்டோம், உடனே அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பாருங்கள். இது என்னவாக இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 10 செகண்ட் தரோம், என்னவாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னென்னா சிலர்லாம் இல்லை, ஒரு ஆள் ஒன்று தான் இருக்கார். இது ஒரு ஆள் ஒன்று தான் சில மாதிரியே நிற்கிறாரு. நாங்களும் இந்த ஒரு சிலர் தான் நினச்சோம். ஓகே ப்ரோ, நான் ட்ரை பண்ணுவேன். யா புரிஞ்சுச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட 4வது இடத்துல இருக்கிறோம். பொர்ச்சலினோன்னு சொல்கிறது, இந்த பொர்ச்சலினோண்டா பன்றி குட்டியை தான் பொர்ச்சலினோன்னு இட்டாலியில் சொல்லுவாங்க. அப்புறம் இதில் ஒரு நம்பிக்கை இருக்குங்க, நம்ம தமிழாக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி. அதாவது என்னென்னா வந்து இதோட வாய்க்குள்ளே ஒரு கோயின்ஸை போட்டோம் வச்சா அந்த கோயின்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த தண்ணி போகிற இதுக்கு வந்து விழுந்தா வந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்கிறவங்க, எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இன்னும் தெரியல. வச்சது வந்து அப்படி அது கீழே இருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுது. அதனாடி வந்து இங்கே வர்ற டூரிஸ்ட் எல்லாமே வந்து இந்த கோயின்ஸ் அதோட வாய்க்க வச்சு விழுதா இல்லையான்னு பார்ப்பாங்க வந்து. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து விழாது, எப்பாலும் இருந்துட்டு தான் வந்து
அரிது வந்து இது அந்த கோயின்ஸ் வந்து கீழே விழுற பாருங்க வந்து இதில் வந்து கோயின்ஸ் நிறைய வெளியிலேயே இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட 5வது இடத்துக்கு வந்துட்டோம். இதை சொல்கிறது பலாட்சா வேக்கியோன்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்கிறேன்டா பழைய மாளிகைண்டு. இதை தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இந்த சிலைகள் தான். இங்கே வித்தியாசமான சிலைகள் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ அதில் தான் பார்த்துட்ருக்கோம் நாங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா பியாட்சா டெல்ல சிக்னோரியா என்று அறியப்படுற சதுக்கத்தில் தான் இந்த பலாட்சா வேக்கியோ இருக்குது. அப்புறம் இந்த பலாட்சா வேக்கியோ என்ற பெயர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா மேதிஷி என்று சொல்லப்படுற ஆட்சியாளர்களோட பழைய மாளிகை என்றதால் தான் பலாட்சா வேக்கியோ என்று பெயர் மாற்றப்பட்டது. அவங்கள் வேறு ஒரு மாளிகைக்கு சென்ற காரணத்தால். அப்புறம் பார்த்திங்கன்னா 1865 தொடக்கம் 1871 வரைக்கும் ஃப்ளோரன்ஸ் நகரம் தலைநகரமாக இருந்த காலகட்டத்தில் இந்த பலாட்சா வேக்கியோ தான் அதோட பாராளுமன்றமாக பார்க்கப்பட்டது. இந்த மேதிஷி குடும்பத்தோட புதிய மாளிகை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுண்டா எங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அதை இப்போ காட்டுவேன் எனக்கு கொஞ்சத்தில். இந்த வீடியோவில் நாங்கள் 10 இடங்களை காட்டுன்னு சொல்லியிருந்தோம். பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால 5 இடத்தை தான் காட்டியிருக்கோம். மற்ற 5 இடத்த வந்து பார்ட் 2ல் காட்டுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.